ஐபிபிஎஸ் பிஓ பற்றின பேட்டர்ன் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். நம்ம பார்க்க போகிறது ஐபிபிஎஸ் பிஓவோட மெயின்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் பற்றின டீட்டெயில்ஸ் தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் செக்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு செக்ஷன்லேயே ரீசனிங் வச்சுருக்காங்க. ஓகேவா, அதில் உடனே போயிட்டு கன்ஃபியூஸ் ஆகி எல்லா பசிலையும் செலக்ட் பண்ணி ஒரு பசில் கூட போடாமல் எதையுமே அட்டென்ட் பண்ணாமல் வந்துடக்கூடாது நம்ம. ஓகே, ஆல்வேஸ் ரிமெம்பர் ரீசனிங் மெயின்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, பசில் ட்ரை பண்ணலாம், நமக்கு ஆன்சர் வரும். 2 மார்க் பசில் ட்ரை பண்ணலாம், நமக்கு ஆன்சர் ஒன்றும் தயவு செஞ்சு அங்கே உட்காந்துடாதீங்க. ஓகே, ஈஸியஸ்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு 45 கொஸ்டின்ஸ் இருக்கா? 45 கொஸ்டின்ஸை 2 செக்ஷனாக பிரிப்பாங்க. ஓகேவா, 2 செக்ஷனாக பிரிப்பாங்க. இதில் 2 மார்க் கொஸ்டின்ஸும் இருக்கும், 1 மார்க் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஓகேவா, 2 மார்க் கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ரை பண்ணிடாதீங்க. ஓகேவா, 1 மார்க் செக்ஷன் இருக்கும், செக்ஷன் பி. அந்த செக்ஷன் பியை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதில் கண்டிப்பாக உடனே ஆன்சர் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 5 கொஸ்டின்ஸ் அப்படி இருக்கும். அதை ஃபஸ்ட்டு போடுங்க. ஓகேவா, நான் ஒரு 5 மார்க்ஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் போடுற மாதிரி கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும் அப்படின்னு தோன்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும் 1 மார்க்கில், அதையும் போடுங்க. கிரிட்டிக்கல் ரீசனிங் போகும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, அட்டென்ட் பண்ணாத வரைக்குமே நல்லது. பிகாஸ் நெகட்டிவ் மார்க்ஸுங்கிறது அதிகம் இல்லையா? நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது, நெகட்டிவ் மார்க்ஸ் 1/4 இருக்குங்கிறதுனால பி கேர்ஃபுல் வைல் அட்டெண்டிங் த கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் முடிச்சிருச்சு. செக்ஷன் பியில் உங்களுக்கு போடுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற பட்சத்தில் செக்ஷன் ஏ வாங்க. ஓகேவா, செக்ஷன் ஏவை பார்க்காம அப்படியே விட்டுறாதீங்க. ஓகே, சம்டைம்ஸ் செக்ஷன் ஏல ஒரே கொஷின் போட்டால் கூட உங்களுக்கு வந்து டபுள் மார்க்ஸ் வரும். ஸோ செக்ஷன் ஏவை பார்க்காம விட்டுறாதீங்க. பட் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இப்போ பசில்ஸாகவே இருந்தாலும் ஒரு சிலர் இருப்பாங்க, சர்க்கிள் பசில்னால் எப்படினாலும் நான் சால்வ் பண்ணிடுவேன். ஒரு சிலர் இருப்பாங்க, ஃப்ளோர் பசில்னால் நான் எப்படினாலும் சால்வ் பண்ணிடுவேன். அது எவ்வளோ மிஸ்டேக்ஸ் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வேரியபிள்ஸ் இருந்தாலும் சரி, என்னால் கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிறபோது யூ கேன் சூஸ் தட் அண்ட் ட்ரை இட். அண்ட் ட்ரை பண்ணுங்கள், ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், வரலையா விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிடுங்க. பிகாஸ் நான் வந்து இதை ஒரு எக்ஸாமில் பண்ணியிருக்கேன். அதாவது ஐபிபிஎஸ் பிஓ 2023 தான் ரீசனிங்கில் நான் இந்த மிஸ்டேக்கை பண்ணேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2 மார்க்ஸ் போயிட்டு இருக்கிற டைமெல்லாம் அதில் வேஸ்ட் பண்ணிவிட்டு. ஸோ ஈவன் தோ வி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு, நம்மளுடைய ஆசை நம்மளுடைய ஓவர் கான்ஃபிடென்ஸ்ன்னு கூட சொல்லலாம். சம்டைம்ஸ் இட் மிஸ்லீட்ஸ் அஸ், நம்மளை தப்பான வழியில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ நெவர் டூ தட், அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்துட்டு 60 மார்க்ஸு 60 மினிட்ஸ். ஓகே, பசில் ரீசனிங்கில் டைம் டக்குன்னு போயிடும். ஸோ பி கேர்ஃபுல் தட் யூ டூ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூ கேன். அதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயுமே 1 மார்க் அண்ட் 2 மார்க்குன்னு தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். ஓகே, பட் இதில் வந்துட்டு 2 மார்க் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தான் வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும், இன்னும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போடுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து 40 மினிட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. மார்க்ஸுமே அதிகமாக தான் இருக்குது. ஓகே, ஸோ வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், அதாவது ஆப்டிலையுமே 1 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ்னு பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 மார்க்ஸ் இருக்கும், செகண்ட் வந்து 1 மார்க்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இதில் வந்துட்டு 35 கொஸ்டின்ஸ் அண்ட் 60 மார்க்ஸ். அப்போ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக 2 மார்க்ஸை ட்ரை பண்ணலாம். 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச, அதாவது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து எனக்கு ஒர்க் அண்ட் டைம் நல்லா தெரியும். ஓகே, ஒர்க் அண்ட் டைம் வந்து எதை எப்படி கேட்டாலும் என்னால் போட முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒர்க் அண்ட் டைமில் ஒரு 2 மார்க் கொடுத்துருக்காங்களா, அதை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் எப்படினாச்சும் நான் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, அப்படி சால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு ஆன்சர் வர 100% வாய்ப்பு இருக்குது. அண்ட் அப்படி ஆன்சர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலாக அது வந்து நமக்கு பூஸ்டப் கொடுக்கும் மார்க்ஸில். அண்ட் இஃப் சப்போஸ் எடுத்தோடனே 2 மார்க் போட்டா அப்படின்னா தயவு செஞ்சு போகாதீங்க. எப்போவுமே 1 மார்க்கில் என்ன இருக்குது அதை போட முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் 2 மார்க் போங்க. ஓகே, சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். பிஓவை பொறுத்த வரைக்கும், பிஓ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும்
எல்லா கொஸ்டினையும் அட்டென்ட் பண்ணிட்டு வராங்க, 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு வராங்க, ஏன் 60% அட்டென்ட் பண்ணிட்டு வராங்க கூட கிடையாது, 50% கூட நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸப்ட் ஃபார் ஜிகே வந்து நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோமோ அதை வச்சு அட்டென்ட் பண்ணிக்கலாம். பட் அதர்வைஸ் 50% ஆஃப் கொஸ்டின்ஸை கூட நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியாது கொடுத்துருக்க டைமுக்கு. அப்படி தான் இருக்கும் மோஸ்ட்லி. நம்ம அட்டென்ட் பண்ணுற கொஸ்டின்ஸை எந்த அளவுக்கு கரெக்டாக போடுறோம், தப்பு இல்லாமல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஆப்டிடியூட் செக்ஷன்லையுமே கேர்ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணுங்கள் ஃபார் 45 minutes. நெக்ஸ்ட் வந்துட்டு ஜிகே. ஓகே, ஜிகேயில் 40 ஒரே மார்க் தான், எல்லாத்துக்கும் ஒரே மார்க் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு வந்து 35 minutes டைம் மோர் தேன் இனஃபாக இருக்கும். ஆன்சர் நமக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தான். அண்ட் முக்கியமான ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறேன்னா, ஜிகே செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நெவர் ரீட் த கொஸ்டின் அகெயின். ஆன்சர் பண்ண கொஸ்டினுக்கு ரீடே பண்ணாதீங்க திரும்ப. அது தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு கொஸ்டினை ஆன்சர் பண்ணிட்டீங்க, ஓகே, ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அதை திருப்பி படித்து பார்க்காதீங்க. சீரியஸ்லி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் செகண்டாக கரெக்ட் பண்ணுற ஆன்சர் தப்பாக இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ ரீரீட் பண்ண வேண்டாம். பட் அதர்வைஸ் வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அட்டென்ட் பண்ணும்போது இதுவா அதுவா அப்படின்னு ஒரு 2 ஆப்ஷனுக்குள்ளே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரிவ்யூ போட்டு வச்சுட்டு தெரிஞ்சதெல்லாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்துட்டு நீங்கள் மறுபடியும் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் 2 டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங், ஒன்று எஸ்ஸே வந்துட்டு இருக்குது, இன்னொன்று லெட்டர் ரைட்டிங் இருக்குது. ஓகே, இது வந்துட்டு 25 மார்க்ஸுக்கு தான். ஓகே, டோட்டலி வந்துட்டு 25 மார்க்ஸுக்கு தான். அண்ட் இதுக்கு வந்து 30 minutes, அதாவது ஒன்றுக்கு 15 minutes கணக்கு தான் வரும். ஸோ ப்ளீஸ் ட்ரை டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்பீட் ஆஃப் டைப்பிங். ஓகே, வீக்லி ட்வைஸ் ஆச்சு டைப் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கான டிப்ஸையும் நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். Thanks for watching and subscribe for more videos.